மன்னிக்கும் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேரடி ஒலிபரப்பிலே வரவேற்கிறோம். இதுவரை நேரமும் பாடல்கள் இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்வோம். முதலிலே இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இன்றைய நாளுக்கான வசனங்கள் கூட கடந்து செல்வோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா என்று சங்கீதம் 156 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளிலே சுவாசமுள்ள யாவும், ஆமேன். அது மிருக ஜீவனாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், ஊர்வனவாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் ஆதியாகமம் 13, 14, சங்கீதம் 17, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இவற்றை நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப்பிலிருந்து ஒரு கிளிக் செய்துவிட்டால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் அவருடன் பேசி அந்த வார்த்தைகள் கூடாக வாசிக்கத்தக்கதாக, கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நீங்கள் இருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையில் எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையில் இணைந்து நிறைவு ஜபங்களோடு இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி கலாசீலன் அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி செல்வகுமாரி அவர்கள் இலங்கையிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி தயா அவர்கள் வவுனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவான விசுவாசிக்கிறோம். அணிய முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பேசி அழைத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். எங்களுடைய நாட்டிலே இந்த வருடம் வித்தியாசமாக டிசம்பர்லேருந்து இன்று வரை தொடர்ந்து ஸ்னோ அடித்து கொண்டிருக்கிறது. காலையும் மதியமும் மாலையும் எங்களுக்கு அப்படி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மாதிரி அது கொட்டி கொண்டிருக்கிறது. நாங்களும் காலை மாலை இரவு என்று அவற்றை ஸ்னோவை ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி மலை சேர்த்து விட்டேன். 6 அடி மலைக்கு போகும். ஆமேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்ப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். காலநிலைக்காக ஜெபித்துக் கொண்டு இந்த வேளையிலும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் எல்லோரையும் திரும்பவுமாக புதிய நாளிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு விசேடமாக அந்த ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். ஜெபத்தின் மூலம் வார்த்தைகள் மூலம் பகிர்ந்து கொள்வோம். அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய செவிகளை திறந்து இருதயங்களை திறந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜனத்தை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டம்மா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம்மா. வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமீன். சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் இன்றைய நாளிலே இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள்.
தேவனுடைய ஜனங்களிடையே ஒற்றுமையாய் அங்கு ஒற்றுமை நல்லதென்றும் அது இனிமையானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய செயல்கள், அதன் விளைவு அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கூட்டு உறவு, சமாதானம், வெள்ளம், இப்படிப்பட்ட ஒரு கனிகள் அந்த அந்த இடத்திலிருந்து பிறக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய பராமரிப்புக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அதுதான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பெருமை, பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்களை மாற்றி அமைப்பது இந்த சத்தியமாய்த்தான் இருக்கிறது. எந்த மனுஷனாலும் அது கூடாது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய அந்த சத்தியத்தை நாங்க கடைப்பிடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலிருந்து அந்த பாவ கரைகள், அப்படிப்பட்ட காரியங்களை அவர் எடுத்து விடுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 2வது வசனத்திலே அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கி மேல் இறங்குறதும் நல்ல தைலத்துக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே அங்கு ஆசாரியத்துவமாய் அங்கு ஆரோனை அபிஷேகம் செய்து அவனை பரிசுத்தப்படுத்தி நல்ல தைலத்துக்கு ஒப்பிடப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த விசேஷித்த தைலமானது பரிசுத்தமானது, சுகந்த வாசனையை கொண்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது தேவனுக்கு முழுமையான அர்ப்பணிப்பை குறிக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தைலம் தான் அது பரிசுத்த ஆவியாகி அந்த தைலம் தான் எல்லா ஜனங்களையும் ஒற்றுமையாக்குறது. அது நல்லதென்று தேவன் கண்டார். அது தேவனுக்கு ஏற்ற சுகந்த வாசனையாய் கொண்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய சேவைக்கு அர்ப்பணிப்பதை மிக தெளிவாக பேசுகிறது இந்த தேவனுடைய அபிஷேகம். ஏனென்றால் பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்பொழுது விசுவாசிக்கிறவர்களை அபிஷேகம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரை அன்றைக்கு குறிக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி அழித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 3வது காரியம் சங்கீதம் 133 எர்மோன் மலையும் சீயோன் பர்வதம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. சீயோன் பர்வதம் என்றால் தேவனுடைய பர்வதமாயிருக்கிறது, கர்த்தருடைய பர்வதமாயிருக்கிறது. அங்கே என்ன இருக்கும் என்றால் அன்பு, சத்தியம், இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்கிறது. அதனால் ஒன்றுபடக்கூடிய ஒரு தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நித்திய ஜீவனுக்கும், நித்திய தேவன் நித்திய ஜீவனுக்கும் நித்திய வாழ்க்கைக்கும் எங்களுக்கு கிருபையை பொழிந்தருளினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கு பனிக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஒற்றுமை, அங்கு இந்த பனியானது குளிர்ச்சியானது, அது ஒற்றுமையை, புத்துணர்வை ஊட்டுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உயிர் கொடுக்கும் அங்கு பனியாய் சபையிலே அமைதியாய் தொடர்ச்சியாய் இறங்கி வருகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களால் அங்கு பொக்கிசமாய் கருதப்படுகிற பரலோக பரிசு இந்த அபிஷேகம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? எல்லாருக்குள்ளே ஒரே மாதிரி இந்த அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனால் அது சிரசில் இருந்து இறங்கி வர வேண்டியதா இருக்கிறது. அந்த அபிஷேகம் சிரசில் இருந்து கீழே நோக்கி வரும். ஆனா சத்துரு எங்களுக்கு உச்சங்காலிலே தான் சத்துருவின் காரியம் தொடங்கும் என்று சொல்லி அந்த யோபு புத்தகத்திலே அப்படி எழுதி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அபிஷேகம் சபையிலே நிற்கும் போது அந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்த வேணும். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் வழி நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு எனக்கு சிறு வயதில் இருந்து அந்த அபிஷேகம் எப்படியா வழி நடத்தும் என்றால், நான் புது சபைகளுக்கு அதாவது ஆரம்ப சபைகளுக்கு போகும்போது அது காலுக்கு கீழே அந்த அபிஷேகம் நின்றுதா அந்த சபையிலே நான் நிற்க தகுதியற்றவள் என்றுதான் நினைப்பேன். ஏனென்றால் அது சத்துருவினுடைய ஒரு காரியம் அந்த சபையில இருக்குது என்பதை நாங்க உணர்ந்து கொள்வேன்.
பின் முதுகிலே வந்து அந்த அபிஷேகம் நிற்கும். அது எப்படி என்ன, எனக்கு வருகிற அபிஷேகம் எனக்கு ஒரு அக்கினியாய்த்தான் வரும். அந்த இடத்திலே வந்து சுடும் என்னை. அப்பொழுது எனக்கு தெரியும் இது சத்துருவின் காரியம் இருக்குதுண்டு. அப்படி எனக்கு முழுமையாய் ஒரு அபிஷேகம் வருமா இருந்தா அது சிரசிலிருந்து வந்து என் கையை நிரப்பும். என் கையிலே அந்த அபிஷேகம் நிரப்பப்படும் என்பதை நான் கண்டுகொண்டேன். ஆகவே நான் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணித்தான் போவேன். அதே நேரம் போக வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். ஆகவே இந்த அபிஷேகம் எங்களை வழி நடத்தவனும். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சபையில நிக்கிறோம், ஒருத்தருக்கும் தெரியல அபிஷேகம் என்றா என்ன, அபிஷேகம் எப்படி வரும், எப்படி நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளுறது, எப்படியான காரியம் என்று. இன்றைக்கு அபிஷேகம் என்றால் என்னென்று தெரியாமல் நிக்கிற ஜனங்களாய் இருக்கிறோம். அது போதகர்மாவே கூட சில காரியங்கள் விளங்கவில்லை. இப்படித்தான் இந்த அபிஷேகம் வந்து இறங்கும். ஆகவே இது பரிசுத்தமானது, அது பரிசுத்தமா காக்கப்பட வேண்டும். காக்கப்பட்டாதான் இந்த அபிஷேகத்தை நாங்க பெறலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலதையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். எப்படி போதிக்கும்? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள உணர்வு வந்தாத்தான் போதிக்கும். எனக்கு இப்படித்தான் போதிக்கிறது, உங்களுக்கு எப்படி போதிக்கும் என்று அது ஆண்டவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தான் தெரியும். ஆகவே இந்த அபிஷேகத்தை நாங்கள் இனிமேல் கைவிடாதபடி என்ற கடைசி நாட்கள் இந்த வருஷம் அங்கு ஊழியக்கார விசுவாசிகளுக்கு மிகவும் கவனமாய் நடக்க வேண்டிய காரியம். தேவன் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க போகிறார், சந்தேகம் இல்லை. ஆனா நாங்கள் தயாரா இருக்க வேண்டும், நாங்கள் அவருக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். அடிக்கடி மனுஷராகிய நாங்கள் மாறிக்கொள்ளுவோம். பேச்சுகள், வழக்குகள், காரியங்கள்ல நாங்கள் வித்தியாசப்படுவோம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும் போதுதான் அவர் நீ செய்தது பிழை, நீ அதை செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு கற்றுத் தருவார். அந்த அபிஷேகம் நாங்கள் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் போது அந்த அபிஷேகம் எங்கே நிற்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சத்தியத்துக்குள்ளே அபிஷேகம் இருக்கு, அபிஷேகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அப்ப எங்க நாங்கள் அந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து சென்று நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பழைய சத்தியங்கள் என்று சில காரியங்களை விட்டு விடுகிறார்கள். ஆனா அது இல்ல, ஆரோனின் சிரசிலே வடிகிற அந்த நல்ல தைலத்தை எங்கள் இருதயத்துக்குள்ளே இப்பொழுது தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அதை எடுத்து நாங்கள் அபிஷேகமா பயன்படுத்த வேணும். உங்கள்கிட்ட நீண்ட நேரம் எடுத்துட்டேன் போல நான் ஜெபத்துக்காக கடந்து சொல்வோம். கர்த்தர் இந்த நாட்கள்ல கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இன்றைய நாட்களில் பாவ கிரிகளும் சாத்தானின் கிரிகளும் முற்றிலும் அங்கு அகன்று போக கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேணும், இரக்கம் செய்ய வேணும். அவரிடத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்போம். கர்த்தர் தாமே அந்த காரியத்தை ஜனங்கள் மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே, தேசங்கள் மத்தியிலே இந்த பாவ கிரிகளும் சாத்தானின் கிரிகளும் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற பாவ கிரிகைகள், சாப கிரிகைகளை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இன்னும் உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றும்படியாக இந்த ஒவ்வொரு தேசங்களிலும் இந்த கடைசி நாட்களில ஊழியக்காரர்கள் மேல, விசுவாசிகள் மேல புதிய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக. பழைய அபிஷேகம் எங்களுக்கு போதாது, கணுக்கால் அளவு போதாது. உம்முடைய அபிஷேகத்துல நாங்கள் நிறைந்த வாழ்வு, வல்லமையாக பயன்படுத்துகிற அபிஷேகத்தை தந்து இந்த பாவ இருளை அகற்றுகிற அபிஷேகமாக இந்த சாத்தானின் கிரிகைகளை அகற்றி உம்முடைய அபிஷேகத்தை பரப்புகிற அக்கினியாக நீர் இந்த காலங்களில் இறங்க விடும்படியாக உம்முடைய இரக்கத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம், உம்முடைய கிருபையில வேண்டிக் கொள்ளுகிறோம்.
தாவீது கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜெபித்த போது மன்னிப்பு கொடுத்தது போல இந்த தேசங்கள்ல இருக்கிற பாவ காரியங்கள், சாபத்தின் காரியங்கள் அகல உம்முடைய இரக்கத்துக்கூடாக, உம்முடைய மன உருக்கத்துக்கூடாக அந்த புத்திய அபிஷேகத்தை, புத்திய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து, பிசாசை எதிர்த்து நிற்கிற பலத்தை இந்த ஆண்டில் எங்களுக்கு தந்து வழிநடத்த போற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மக்களும் உம்மை போல எழுந்து பிரகாசிக்க, பிசாசின் கிரிகைகளை கட்ட, அபிஷேகத்தினால இந்த நுகங்கள் முறிந்து போக, அபிஷேகம் ஒரு புதிய சகோதரர்கள் இணைந்து செயற்படுகிற அபிஷேகமாக 2 சகோதரர்கள் இணைந்து செயற்படும் பொழுது அவருடைய வல்லமை 10,000 இருக்கிறது. ஒருவருடைய வல்லமை 1000 இருந்தாலும் 2 சகோதரர்கள் இணையும் பொழுது 10,000 பொறுமதியான வல்லமையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, இந்த பிசாசு கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள், இருளின் அதிகாரங்கள், பொல்லாத ஆவிகள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வாரமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேரைகளோடும் இந்த போராட்டத்தை ஜெபிக்க இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு புதிய அபிஷேகத்தை தந்து நடத்துவீராக. ஒவ்வொருவரோடு நெருட்டப்படும், ஒவ்வொருவரோடு வசனத்தை அறிந்து இப்படி அபிஷேகத்தின் அளவை அதிகரித்துக் கொடுக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நித்திய வழிகள் சங்கம ரேடியோவை நடத்துகிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு பலம் கொடுத்து புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி குடும்பத்தில் உள்ள அன்னவர்கள் வெள்ளத்தை பிரகாசிக்க கிருபை செய்வீராக. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உறவினர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட புதிய அபிஷேகத்தை பெற்று இந்த எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட, உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இடத்தில் இடந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் பிடியில இருக்கிறார்கள். உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகரித்து தரும்படியாக இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய புதிய அபிஷேகத்தை தந்த புதிய எண்ணெயை எங்கள் மேல ஊற்றி அபிஷேகத்தினால செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் நீர் அப்படி புதிய அபிஷேகத்தோடு இந்த உலகத்துல நடந்தீரோ அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய அபிஷேகத்தை தந்து உம்முடைய வழியில, உம்முடைய சித்தத்துல, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியில வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் சபையும் கத்தர் நிறைவாய் நல்ல அபிஷேகம் நிறைந்த மக்களாய் கத்தர் மாற்றுவாராக. ஆமேன். God bless you, sister. God bless you, everybody. ஆமேன். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேச மக்கள் 9 மாகாணம் 25 மாவட்டம் இவர்களுக்குள்ளே தேவனுடைய அன்பும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் எல்லாருக்குள்ளும் வரக்கூடிய கிருபைகளை தேவன் அனுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மறுபடியும் நாங்க ஒரு மனதோடு வந்து இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வந்து நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு பெரிதான தாழ்மையினாவே கொடுத்து இவர்களுக்கு ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இன்னும் அதிகமாக நாங்க தாழ்மையா நடப்பதற்கு உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் அபிஷேகத்தை எங்களை ஊற்றும்படி இந்த காலை நேரம் புதிதாக ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். நீங்க அப்பா, இலங்கை தேசத்துல உள்ள மாகாணங்கள் மாவட்டங்கள்ல யாவற்றையும் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க அற்புதம் செய்யறதாப்பா, அதற்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தினால எங்களை மீட்டவரே, இந்த வெளியேறப்பட்ட ரத்தம் மட்டுமே இவர்களை விடுதலை ஆக்க முடியும். ஏத்தவின் நாமத்தின் மூலம் அங்க உள்ள எல்லா விதமான எதிரிகளும் எல்லா விதமான
என்று விடுதலை ஆக்குவதற்கு இனிதான நாமம். இந்த நாமத்தை நாங்க உயர்த்தும் பொழுதப்பா நீங்க எங்களுக்கு அன்பை இரக்கத்தை அப்பா தயவை கொடுத்து ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான காரியங்கள் செய்ய வல்லவரம் போதுமானவரமா இருக்கும்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க பரிசுத்தர் நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல இந்த கடைசி நாட்கள்ல இந்த மக்களுக்கு ஒரு பரிசுத்தமான கிருபைகள் நடக்கும்படியாக உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவர் அப்பா. உமது கண்கள் பூமி எங்கும் உலாகிறது ஆண்டவரே. ஆண்டவரே இரும்பு சங்கிலிகளை தேவன் உடைக்க வல்லவரா இருக்கிறார் ஆண்டவரே. அந்த இரும்பு சங்கிலியில் அவங்க எல்லா விதமான அசுத்தமான இதெல்லாம் கற்றுண்டு இருக்கிற அந்த ஆவியலை ஏற்றவே நாமத்தமில்ல அத்தப்பா. உங்களால மட்டுமே இதை செய்ய முடியும். அபிஷேகம் என்று இந்த காலை கூறும் பொழுது ஐயா அந்த அபிஷேகத்தின் அந்த மீனிங்க அந்த கருத்தை அப்பா எங்களுக்கு நாங்க அறிந்து கொண்ட அந்த கொண்டவர்கள் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியுமா இருக்கிறப்பா. அப்பா அந்த அபிஷேகத்தை நாங்க இன்னும் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா அங்குள்ள மற்ற மக்களுக்குள்ள ஒரு புதிதான பெருத்தமான கூட்டத்தை எழுப்பி அப்பா அந்த சபையில ஒரு சிறு திரு ரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு பேசுவதற்கு கூட்டத்தை எழுப்பி அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறையா அப்பா. உடலில் வெளியேற போட்ட ரத்தம் மட்டுமே இது செய்ய முடியும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பனே உங்களோட வார்த்தை ஜீவன் உண்டையா. எங்களுக்கு ஜீவன் கொடுத்த தகப்பனே அவர்களுக்கும் ஜீவன் கொடுத்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. நீங்கள் உங்களிடத்திலிருந்து மட்டுமே சத்தியம் வரக்கூடியதா இருக்குது ஆண்டவரே. உங்களிடத்திலிருந்தே வரக்கூடியதா இருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். யாரும் ரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு உங்களுடைய திட்டத்தின்படி நடத்துங்க. வாக்கு தத்தம் பண்ணிட வாக்கு மாறாதவர் இன்று மட்டும் காப்பவர். அதுக்கான நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியத்தை முன்னோக்கி பாக்குறீங்க ஐயா அப்பா. உலகம் எங்கும் உங்கள் தங்க அப்ப உலாவி திரியறதப்பா. அந்த கண்களின் மூலமாக நீங்க பாக்குறதாக யாவரையும் வழி நடத்துங்கப்பா. ஜெனரேஷன் அவர்கள் யாவரையும் திருத்தரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ரத்தத்தினால மூடி அவர்களுக்கு எந்த தீங்கும் பொல்லாப்பும் அவர்களை அணுகாத வண்ணமாக காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறனப்பா. நன்றி நன்றி. என்னை கொடுத்த வார்த்தை என்னை தொட்டது. அவனப்பா நான் ரட்சிப்பு அணியும்படி கத்தரை நான் அபிஷேகத்துல மூழ்கு அவருடைய ஆவியில நான் இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை எனக்கு கன்னத்துல அடிச்சு ஒரு நிழலாக வந்து எனக்கு கன்னத்தை அடிச்சு நீ திரும்பி போ பாவம் செய்யாத அந்த அபிஷேகத்தை அறிந்தவர் இன்னும் கூட பெற்றுக்கொண்டு வேற யாவருக்குள்ள ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து இந்த காலை நிறைய அவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க நம்பி இருக்கும் பொழுது நீங்க எங்களை ஒருபோதும் பக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்க சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. எங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து தயவை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் உங்களோட நினைவாக இருப்பதற்கு உங்களோட கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து நாளை நாங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக செலுத்துவதற்கு புதிதான பலனின் தத்துவத்தை கொடுத்து யாரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தினால மூடி ரத்தத்தின் கோட்டையை மறைத்து வைத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் க்ஷமங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவித அபிஷேகத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். சொல்லுங்க. நீங்கள் திருச்சபை தேவன் கொடுத்த என்னம்மா தேவன் கொடுத்த அபிஷேகத்தை அங்கு வீணிலே வழங்காதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றா தேவனுடைய நாமம் வீணிலே வழங்கக்கூடாது என்று அங்கு கட்டளை இருக்கிறது. ஆகவே இந்த அபிஷேகங்களையும் அங்கு வீணிலே வழங்காதபடி காத்து கொள்ளப்பட ஊழியர்கள் இது காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த மக்கள் நன்றிகள் எடுக்கிற கர்த்தாவே, மாறாத தெய்வமே, நல்ல தெய்வமே,
ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத, ஒரு நாளும் ஆண்டவரை விலகாத தேவன் நீர் மட்டுமாய் ஆண்டவரை எங்களை வழிநடத்தின தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்நாளில் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொடுப்பதே பெரிய விஷயமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, அந்த வேலையை ஆண்டவரே கொடுத்த ஜப குறிப்புக்காக வருகிறவங்க தாவே உங்களுடைய சமூகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ ஆண்டவரை தயவு பாராட்டுகிறபடி கர்த்தர் தாமே இந்த நாளிலே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்களுடைய சத்தியத்திலும் ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை நேசிக்கிறதான ஆண்டவரை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரை அவர்கள் வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, அப்படியாய் ஆண்டவரை நீர் ஆண்டவரே நல்லவர், ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போதுமானவராக இருந்து அவளுக்கு நீர் ஆண்டவர் எல்லா வகையிலும் துணையாக இருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நீர் ஆண்டவரை எல்லா வகையிலும் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை பின்மாறி போகாதபடிக்கு சத்தியத்திலும் ஆண்டவரை நிலைத்து நிற்க அதுக்கு நீர் ஆண்டவரை தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்து ஆண்டவரே அவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். திருசபையில் இருக்கிறதான ஒவ்வொரு காரையும் ஆண்டவரை சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தாவே அவரை ஆண்டவரை போதிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை மக்களின் மனதில் ஆண்டவரை அந்த வார்த்தையில் ஆண்டவரை நுழைந்து ஆண்டவரை தேவனுடைய வார்த்தை நுழைந்து கிரியை செய்கிற ஒரு வார்த்தைகளா இருக்க கர்த்தருடைய ஆண்டவரை சித்தத்தின்படி ஆண்டவரை அப்பா அங்கே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை விட்டு நழுவாதபடிக்கு விலகாதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்களுக்கு எல்லா வகையும் துணை புரிய வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒருவேளை ஆண்டவரை அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரை வாழ்கிறதான சூழ்நிலைகள் இவை நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை வருத்தத்தோடு இருக்கிறவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம், வியாதியோடு இருக்கிறவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என்பதற்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மண்டைக்கு ஆண்டவர் திரும்ப உண்மையே தேவன் என்று நேசிக்க உம்முடைய சமூகத்தையே ஆண்டவரை அவர்கள் நோக்கி பார்க்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆண்டவரை பிரசனத்தை உணர்ந்தவர்களாக பிரசனத்தில நிலைத்து நிற்பவர்களாக அவளை மாற்றி ஆண்டவர் வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவரை தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய அபிஷேகமும் அங்க இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதுகிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிற உங்களுடைய வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த சத்தியத்தை விட்டு ஆண்டவரே ஒரு காலம் ஆண்டவரை விலகி போகாதபடிக்கு அநியாயத்திலே தங்களை அடங்கி வைக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் பிரசித்தமும் உண்மையும் நீதியும் ஆண்டவரை அவர்கள் நினைத்து நிற்க கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரை நீர் ஆண்டவரை நல்ல ஞானத்தை தந்த வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாகவும் ஆண்டவர் சமுதாயத்துக்கு விரோதமாகவும் மனிதனுக்கு விரோதமாகவும் அவர்கள் செயல்படுவதை நிறுத்தி ஆண்டவரை பல்வேறு ராஜ்யத்திலே ஆண்டவரே இருக்கிற தேவனை எப்படி நேசிக்கிறார்களோ அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு நேசிக்கக்கூடிய ஆண்டவரை மனப்பக்குவத்தை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். தேவனை ஆண்டவரை வந்தவர்களுக்கு ஆண்டவரை சகலமும் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு நன்மையை ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியா அப்படியாய் ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை குறைவில்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரை அந்த விசுவாசம் உண்மை நேசிக்கிற அன்பு அந்த அன்பிலிருந்து விலகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உண்மையிலே நோக்கி பார்த்து உண்மையிலே ஆண்டவரை நிலைத்து நின்று ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் ஆண்டவரை அவருக்கு துணையா இருக்கும்படியாய் சிதைக்கிறோம். எத்தனையோ ஆண்டவரை சத்துரு கொண்டு வருகிறதான சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டவரை ஒருவேளை அவர்கள் சோர்ந்தாலும் ஆண்டவரை என் தேவனாகி கர்த்தர் அந்த சோர்விலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கி அந்த பிள்ளைகள் மீது உற்சாகமாக சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு திருச்சபை ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரை நல்ல ஆண்டவரை தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த ஆண்டவரை ஆண்டவரை தேவனுடைய வார்த்தை ஆண்டவரை வெளிப்படுத்தி ஆண்டவரே அது ஆண்டவரை கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரை ஒரு விஷயம் கூட இலங்கை தேசம் முழுமைக்காக ஆண்டவரை இப்படி சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அப்பா 9 மாகாணங்களிலும் 25 மாவட்டங்களிலும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற அந்த தேவ ஆலயங்களிலே ஆண்டவரை தேவனுடைய பிரசன்னம் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு தேவன் ஆமென் ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஆண்டவரை மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ சேர்ப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களுக்கு அநேக ஆண்டவரை ஜாதி ஜனங்களை கொடுத்து ஆண்டவரை நீங்க உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். அதே வேளையிலும் இந்த வேளையிலும் ஆண்டவரை அப்பா குறியா ஆண்டவரை ஜெப குறிப்புக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ ஆசீர்வதிங்கப்பா. இந்த புது வருஷத்தினுடைய ஆண்டவரை நன்மைகள் எல்லாம் ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இரட்டிப்பான நன்மையினால் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ சேர்ப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில ஆண்டவரை அப்பா நம்ம ஊடகத்தையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்படியா ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய ஆண்டவரை வார்த்தை நிமித்தமாகவும் உங்களுடைய ஜபத்தின் நிமித்தமாக்கும் ஆண்டவரை அநேக ஜனங்களை இதன் மூலமாக தொழுகிறபடியா என் தேவனுடைய கர்த்தர் இதை நடத்துகிறதான அருமையான தரிசன ஆண்டவரை எஸ்சி சகோதரின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறேன். மக்களுக்கு ஆண்டவரை துணையா இருங்கப்பா. அவர் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அழிந்த ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா நீர் ஆண்டவரை உதவி செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சாத்தான் எவனை விழாமோ என்று விழுந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆண்டவரை சோதனைகள் வராதபடிக்கு சத்துருவு கொண்டு வராதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் பாதுகாப்பா இருந்து அப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் எப்போதும் ஆண்டவரை பாதுகாப்பா இருந்து பக்கபலமா இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் சேர்ப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆண்டவர் தொழுத்தான சேனத்ம வேலையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவர் மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா. இவர்கள் ஆண்டவரே ஊழியம் செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இவருடைய தேவைகளை சந்திங்க. இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கத்தான காரியங்களை ஆண்டவரே அறிந்து இவர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரபடியாக செலுத்துவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையாவுக்கு ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் சுபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், மதகுருமார்கள், தலைவர்கள் எல்லாருக்காக நீங்கள் பார்லிமெண்டில் அங்கம் வைக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களும் உணர்வும் ஆலோசனைகளும் பலனும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் அங்கு வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வருடத்திலே 7வது நாள் உமக்கு முன்பாக கர்த்தாவே நோக்கி பார்த்து உமது சமூகத்திலே அமர்ந்திருக்கிற எங்களை கர்த்தர் நீர் முதலாவது ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பங்களை எல்லோரையுமா ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே, கொடிய நாட்களா இருக்கிறபடினாலே தேவன் தாமே ஒரு சட்டைகளின் நிழலிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இதுவரை நாங்கள் கண்ட எல்லாவற்றையும் தேவன் அப்பா நீ இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து எங்களை நீர் வழி நடத்தி ஆலோசனை சொல்லி கரம் பிடித்து கண்ணை வைத்து கர்த்தாவே சோத்திரம் ஒரு தகப்பனை போல சுமந்து ஒரு தாயை போல நீர் தேய்ச்சி எங்களை வழி நடத்தும்படியாய் முற்றிலுமாய் தாழ்த்தி எங்கள் ஆவியாத்மா சரீரங்களை கரைத்திரை அற்றதாய் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட கர்த்தாவே நாங்கள் இலங்கைக்காக ஒரே மனதோடு கூடி ஜெபிக்கின்ற பூமியில் நீங்கள்
அது பரலோகத்திலும் கேட்கப்படும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறதானே ஜெபங்கள் எல்லா வீணுக்கு விருதுக்கு போகாதபடி காண்டவரே அவைகள் உமது சமூகத்துக்கு வந்து எட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கைக்கா ஜெபிக்கிறோம். இலங்கைக்கு கர்த்தாவே ஒரு நல்ல செழிப்பை நீங்க கட்டளையிடுங்க. இலங்கைக்கு இலங்கை தேசத்தின் மீது எழுப்புதல் உண்டாக்கும்படியாக கூட ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். இலங்கையை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் ஒரு கரத்திலே ஒப்புக்கு ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக பிரசன்னத்தினாலே தேவன் ஞானத்தினாலே அவர்களை நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தியான காரியங்களை செய்ய நீதியும் நேர்மையுமாய் இருக்க லஞ்ச ஊழல் இல்லாதபடி காண்டவரே அவர்கள் நேர்த்தியா அந்த மக்களை ஆளுகை செய்ய அவர்களுக்கு ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படியாக எல்லா மத தலை குருமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டு உமது பாதத்திலே வந்து அமர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கப்பா. அப்படியாக தேசங்களை ஆளுகை செய்கிறதான இந்த பார்லிமெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா எம்பிஸ் எம்எல்ஏஸ் ஆண்டவரே IPS IAS எல்லாரையுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவராகி தேவன் நீர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இவர்களையும் நீர் சந்திக்கப்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படியா அவர்களும் ரட்சிப்புக்குள்ளால் வரும்படியாக நல்ல ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல உணர்வுகளோடு அவர்கள் தேசங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீரே இவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனா இருந்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவர்கள் இருதயத்திலே வளரும்படியா நிறைந்திருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதித்து எல்லா ராஜாக்களையும் அதிகாரி தலைவர்களையும் மத தலைவர்களையும் எல்லா பார்லிமெண்ட் மினிஸ்டர்ஸையும் தேவனா ஆளுகை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே நீ நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஒரு விசை கூட கர்த்தாவே இலங்கையிலே நடக்கிறதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. மற்றபடியாய் கூட தகப்பனே இந்த வேலையிலே ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை வல்லமையான கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவாபியானவர் தாசன் லெஸ்லி ஐயா அவரோடு அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரோடும் இருந்து நீ வழி நடத்துங்க. இன்னும் அதிகமான கர்த்தாவே அந்த ஊழியர் பாதையிலே இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம ஊடகத்திலே இணைந்து பதிப்புகிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் குடும்பங்களை கூட தேவரே நீர் பாதுகாத்து வேலையடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாக கூட ஆண்டவரே இந்த வேலையிலே ஜெபித்த யாவருக்காயும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மகளை எடுத்து நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை மற்ற எல்லா கண்களும் காணும்படியாய் கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு விசை கூடப்பா எல்லோரையுமா ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா கடைசியிலே வருகிறதான ஏமி மகளை முத கருத்திலே கொடுக்கிறோம். அந்த மகள் ஒவ்வொரு நாளும் வந்து அநேகருக்காய் ஜெபிக்க கிருபை கொடுத்திருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகளே அவளுடைய குடும்பத்தையும் தேவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்னும் சங்கமம் குடும்பம் யாவரையுமாய் தேவரே நீர் செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியா முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். சிசிலி அம்மா, நீங்கள் எங்கள் தேசத்தின் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் நல்வாழ்வு வாழக்கூடிய ஒரு நல்ல மனநிலைமை அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இலக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
பரிசுத்த ஆவியே என்னோடு இடப்படும் தகப்பனே, நான் ஜபிக்கும் போது நீர் கூட இருந்து என்னை வழிநடத்தும் தகப்பன். அன்பான தகப்பனே, வாழ்வ பிள்ளைகள் மீது உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இளம் பிராய பிள்ளைகளே ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, உமது அன்பான திரு ரத்தத்தால் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்கு அபிஷேகம் செய்ய உமதால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் உமக்கு அப்பா எங்கும் தொண்டு செய்யக்கூடியவர்களாய் இருக்க செய்தல் தகப்பனே. ஆவியானவரே, வாழ்வ பிள்ளைகள் மேலே உமது அன்பை ஊற்றும் தகப்பனே. உமது ஆவிய ஊற்றும் தகப்பனே. பரிசுத்த ஆவிய ஊற்றும் தகப்பனே. அப்பா உண்மையா நான் இரக்கத்தோடும் அன்போடும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, வாழ்வ பிள்ளைகள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. உமது ஆவியை செலுத்தும் தகப்பனே. பரிசுத்தர் 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 மகிமைப்படுத்துவோம் தகப்பனே. மகிமைப்படுத்துவோம் தகப்பனே. அப்பா இப்போது நடக்கிற காலகட்ட நேரங்களிலே வாழ்வ பிள்ளைகளை உமது கரங்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. அவர்கள் தீய நடத்தையில் போகாத வண்ணம், அப்பா கூடாத நடத்தையில் நடவாத வண்ணமும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, வாழ்வ பிள்ளைகள் மேலும் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் எல்லோரும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகளா வாழ செய்தல் தகப்பனே. ஆவியானவரே, பரிசுத்தரே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எப்போதும் மக்களோடு ஒருமனப்பட்டவர்களா இருக்க செய்தல் தகப்பனே. ஆவியானவரே, வாலிக பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. உமது இரக்கத்தை அவர் மேல் செலுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது நாமத்தை எங்கு உச்சரித்து எல்லா இடமும் அவர்கள் தெளிக்க செய்யும் தகப்பனே. தெளிக்க செய்யும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது கூட இருந்து வழிநடத்துறதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அந்த ஏவி மகளை ஆசீர்வதியும் தகப்பன். அவ பேர் இந்த நேரம் வராம நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவ எங்களுக்காக இந்த நேரம் ஜெபிக்கிறா தகப்பனே. அப்பா பிதாவே, அவ ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருக்கு நல்ல பிளத்தையும் உற்சாகத்தையும் உறுதியையும் கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுடைய இரு பிள்ளைகளையும் அப்பா பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவளுக்கு என்னென்ன நினைக்கிறாவோ, என்ன யோசிக்கிறாவோ, அதன்படி அவன் உமது கரங் திருச்சபை கர்த்தருடையது, மனுஷனுடையது அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அந்த அழிவுக்கு காரணமாய் இருக்கிற சத்துருக்களை கடிந்து போட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்கள். அன்பு இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையே. நாளைய தினம் அப்பா, நேற்றைய தினம் அப்பா என்னால் இணைந்து கொள்ள முடியல. மகளுக்கு வருத்தத்தினால் நான் ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தேன் அப்பா. நீங்க தந்தையப்பா, தந்தையே, நீ அதிகாலையில இருந்து இம்மட்டு நேரம் அப்பா நீங்க என்னை கண்மணி போல பாதுகாத்து அப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதாவே அதற்காக அப்பா என்னை தாழ்த்தி அப்பா மீண்டுமா அப்பா அவன் பொற்பாதத்தை முத்தமிட்டப்பா என்னை அப்பா நீங்கள் எல்லாம் தகப்பனே அப்பா, மனிதர்களை விட அப்பா தந்தையே நீங்கள் அப்பா அளவுக்கு மிஞ்சி அப்பா என்ன நேசிக்கிறீங்களப்பா. ஒரு சொற்ப வேளையில அப்பா வருகிற ஒரு நொட்டி பொழுதுல காணாமல் மறைய செய்கிறேன் தந்தையா இருக்கிறீங்களப்பா. என் மகளுக்கு நீங்கள் பூரண சுகம் கொடுத்ததற்காக நன்றி தந்தையப்பா. நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை திரை சாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, அப்பாவின் ஆலயங்கள் கட்டப்பட்ட ஆலயங்களை அப்பா அப்பா அதை
அந்த ஆலயத்துக்கு தீ வைக்கிற கரங்களிலே அப்பா அவன் வார்த்தைகள் அப்பா அவர்களின் கைகளிலே பைபிளை சுமக்கிற கரங்களை மாறணும் அப்பா. தகப்பனே தீய ஆவிகள் அப்பா மனிதர்களை விட்டு வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா எந்த ஒரு மனிதர்கள் அப்பா அப்பாவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் ஊழியர்களை செய்ய தகுதியான மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. தந்தையப்பா எரியூற்றுற கரங்களப்பா அந்த கரங்களின் தந்தையின் வார்த்தை பைபிள்களை சுமந்து அப்பாவின் ஊழியர்களை செய்கிறேன் தேவாதி தேவையப்பா. இவர்களின் கடினமான இருளை மாற்றி அப்பா இவர்கள் மீது நீங்கள் ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றுங்களப்பா. எரியூட்டப்பட்ட அவர்கள் இந்த ஆலயம் கட்ட வைக்கிறேன் தேவாதி தேவன் நீங்களப்பா. கட்ட வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறீங்களப்பா. நீங்கள் ராஜாதி ராஜனப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. அவர்களை கட்டி அவர்களாக இந்த ஆலயத்தில தொழுது கொள்ள நீங்கள் வைக்கிறேன் தந்தை அப்பா. நீங்கள் உண்மையான அப்பா என்று கூப்பிடும் போது உடனே நீங்கள் அரவணைக்கிறேன் தகப்பன் அப்பா. நீங்கள் அப்பா இப்படியான தகப்பனே கடினமான இருந்த மனிதர்கள் அவர்கள் மாற்றுங்க தந்தையப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் அப்பா அவர்களை சார்ந்தமுள்ள மனிதர்களா நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க தந்தையப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா இப்படியான காடான இருதயம் உள்ள அவர்கள் மனிதர்களுக்குள்ளாக இருந்த சத்துருவானெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மனிதர்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு அப்பா மனிதர்களை வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலேப்பா. எல்லா தேசங்களிலும் அப்பா எந்தெந்த தேசங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எந்த மனிதர்களும் அந்த மனிதர்கள் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. அப்பா நீங்கள் அப்பா தகப்பனை யோனா அப்பா ஓடி மீண்டும் தேசத்துக்கு போக வைத்தேன் தந்தை அப்பா. நீங்கள் அப்பா அப்படியான என் தகப்பன் தகப்பனுக்கு எதிர்க்கிறார்கள் செய்ய வல்லவர் மாற்ற வல்லவர் அப்பா. நீங்கள் அப்பா நீங்கள் மாற்றுவீங்களப்பா. அவர்களே நீங்கள் கட்ட வைப்பீங்க தந்தை அப்பா. விசுவாசத்தோட தந்தையின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் அப்பா. ஆலயத்தை தகப்பனே அப்பா சங்கமும் வானொலி அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வானொலி அப்பாலே கேட்கிற அனைத்து மக்களுமே அப்பா தகப்பனே இது கடைசி காலம். உங்களை சொல்லவில்லை மனசு கேட்கிற அனைத்து மக்களுமே அன்பாக வாழணும் ஆண்டவரே அப்பா. அனைத்து மக்களுமே வாழணும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அப்பா முதலாம் நீங்கள் பேசி இருக்கிறீங்களப்பா. நீங்கள் இன்னும் அதிகரிங்கள் என்றப்பா. தத்ததுபடி செய்ய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இதை யோபிக்க வந்த குடும்பங்கள் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா அவன் செட்டுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த சத்திரவும் அவர்களை தேசத்தை அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரேப்பா. அவர்களை இருக்கிற சுத்தி இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புற அத்தனையும் தேவன் அகற்றி விட வேணும், ஒழித்து விட வேணும் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்காக அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆவியானவரே உண்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். சகல துதிகள் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே
அப்பா சுவாமி இஸ்ரவேல் தேசத்துக்காய் தங்கள் ஜனத்துக்காய் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று உடைய சத்தியம் சொன்னபடி ஆவியானவரே இந்த நாளிலே ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீ தெரிந்து கொண்ட ஜனங்கள் நேசிக்கிற ஜனங்கள் ஏசப்பா இந்த பிள்ளைகளை கத்தர் தாமே சுவாமி இந்த நாளுக்கு நீ மணிய போல பாதுகாத்து எடுக்கிறதுக்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவரே ஒரு சிறிய தேசமாய் இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி அக்கினி வேறிட்டு பாதுகாத்துக் கொள்ளுகிற கிருபைக்காக உனக்கு நன்றி சொல்லுங்கப்பா. ஆவியானவரே சுவாமி அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான எந்த ஆயுதங்களும் வாழ்த்தது இயேசுவின் நாமத்தினால் எந்த ஆண்டவரே சுவாமி மனிதர்களோ நாடுகளோ எழும்பாதபடி என்று யுத்தம் பண்ணுகிற தேவனப்பா. ஆம் சுவாமி அப்பா அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா விதமான தடைகளும் எல்லா விதமான மனிதர்கள் நிறுவனங்கள் ஆண்டவரே குழுக்கள் இயேசுவின் நாமத்தினால தடுத்து நிறுத்தப்படும்படியாகி உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவே அன்பின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடத்துகிறதை ஆண்டவரே அவர்கள் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவியாத்தை தேவனே ஐயா நீங்க நாளுக்கு நாள் போதித்து நடத்துகிற கிருபைக்கு நன்றி. உடைய சத்தியத்தை நடத்துகிறதுக்காய் நன்றி. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய நாமத்தை மறுதளிக்காதபடி ஆண்டவரை உங்க சமூகத்தில் மிக்க உங்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரை. என் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எந்த யுத்தங்களோ எந்த ஆண்டவரே சுவாமி அசம்பாவிதம் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு வராதபடி என் தேவன் ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே சுவாமி ஜாமக்காரன் தூதர்களுக்கு காக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. அந்த தேசத்தை சுற்றி இருக்கிறதான தேசங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. ஐயா சுவாமி சுமூகமாக சமாதானமாக இந்த தேசத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தாவே எந்த காரியத்தையும் ஆண்டவரே சுவாமி நன்மை உண்டாகிற ஜனங்களுக்கு செயல்பட கர்த்தர் கிருபை கொடுங்க இயேசப்பா. எந்த ஆண்டவரை நாடுகளோ கிராமங்களோ எதிர்பாராதபடி என் தேவன் சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரை இந்த மக்களை சரியாக நடத்தும்படியாக தலைவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து என் தேவன் ஆண்டவரை இந்த தேசங்களும் ஆசீர்வதித்து ஐயா தகப்பனே நீங்க மட்டும் ஆண்டவரை காத்துக்கொள்ள போற கிருபைக்கு நன்றி அப்பா. சுவாமி உங்க சத்தியம் அறியாத ஆண்டவரே இந்த ஆண்டவரே சுவாமி தேசத்தை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு ஐயா பட்டணங்கள் தோஷங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை உமது சத்தத்தை கேட்க சுவிசேஷத்தை கேட்க இயேசுவை அறிந்து கொள்ள ஆண்டவரை நீ கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நாமத்தினால ஆண்டவர் அப்பா உங்க பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு தேசத்துக்கு கிராமத்துக்கு போக முன்னதாக அந்த பகுதியில் கிரியை செய்கிற பலவரை நாமத்தில் கட்டும்படியாய் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதோ இந்த நாளில நாங்க கட்டுகிறோம் ஆண்டவரே உமது சுவிசேஷம் போக கூடாது இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள் கிராமங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை தடைகள் சத்துருவின் திட்டங்கள் முறிக்கப்பட்டு உமது சுவிசேஷம் உடைய நாமம் அறிவிக்கப்பட உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளாக சுதந்திரத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. இது அந்த நாளில ரட்சிக்கப்பட ஐயா சுவாமி பூமி கடைசி பட்சம் ஒரு சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு நாமத்தை ஆண்டவரை அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு நாவுகளும் உம்முடைய நாமத்துக்கு முழங்கால் படிக்க வேண்டும் இயேசு சுவாமி. இது இந்த தேசங்களிலே கட்டாமல் அறியாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக சொல்லி எந்த சத்துருவும் எந்த ஆண்டவரை ஆயுதங்களும் எழும்பக்கூடிய ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து அதன் பாதுகாப்புக்காக நாங்கள் ஆண்டவரே திருமணப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்படியாய் ஆண்டவரே நடத்துகிற சகோதரிக்கு நீங்க சுவாமி உடைய ஞானத்தை ஆண்டவரை உடைய விரிவான சிந்தனையும் ஏசப்பா நீ மகளுக்கு கொடுத்தாண்டவரை உனக்கு ஏற்றதான ஆண்டவரை சுவாமி அநேக சுவாமி நீங்க கட்டி எழுத போறதுக்காக நன்றி. இந்த புதிய வருடத்தை இதுவரை நீ நடத்தி வந்து இனிமேலும் உங்களுடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர் நீங்க தொடர்ந்து நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்படியாய் சங்கமம் முழுவதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சி அநேகருக்கு பயனுள்ளதாக
அநேக ஆண்டவரே சுவிசேஷம் போகக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்க என் தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக, வெளிப்பாடுகளை கொடுக்கும்படியாக, இந்த ஊழியத்தை பெருக பண்ணும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அந்த ஆண்டவரே சுவாமியுடைய மனை குடும்பங்கள் சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நாமத்தை பறைசாற்றுகிற இந்த குடும்பம் மென்மேலும் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக தேசங்களுக்கு உயிர்களுக்கு அநேக ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த இடத்துல ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கைகளின் கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மனிதனோ முகத்தை பார்க்கிறேன் சிந்தனை அறிகிற தேவன், இறுதி இருக்க சிந்தனைகளை கூட நீங்க ஆண்டவரே அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே என்ன பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே பலன் கொள்ளவும் வல்லமையில செயல்படவும் ஆண்டவரே சுவாமி பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்திலே நடக்க நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி பரிசுத்த ஆவியானவர் எது ஆண்டவரே, சுவாமி சத்துருவின் ஆவி எது என்று ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயா தலையில வைக்கப்பட்ட அந்த நறுமணம் ஆண்டவரே பூமி எங்கிலும் ஆண்டவரே ஐயா அங்க கடந்து சென்றது போல சமாதானம் அபிஷேகம் சகோதரர்கள் வாசம் பண்ண பொழுது எத்தனை சமாதானம் ஆண்டவரை, எத்தனை சந்தோஷம் ஆண்டவரை. இதோ உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களோ சொரசின் மீது அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரை. உங்க பிள்ளைகளோ ஆண்டவரை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இந்த ஊழியங்களை ஆண்டவரை தொடர்ந்து செய்ய உங்க கிருபையின் அபிஷேகத்தை தந்து ஆண்டவரை அதை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள ஏசப்பா உங்களுடைய நிலைகரமான எங்களை நிலைப்படுத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். பாவத்தை சத்துருவை மேற்கொள்ள உங்க கிருபையை எங்களுக்கு பலனை நீங்க தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து ஆண்டவரே சுவாமி உங்க சமூகத்துல உங்க பிள்ளைகளை திடமனதாய் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை போக வேண்டிய தூரம் வெகுவாய் இருக்கிறது என்று நீரன்றையிலும் தைரியப்படுத்தி ஏசப்பா நீங்க நடத்த போற கிருபைக்காக நன்றி சொல்லி என்னை கரை மட்டும் தாழ்த்தி உங்க நாமத்தை வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் சிஸ்டர். ஆமேன். கர்த்தர் உங்களோடும் ஆமேன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். நீங்கள் வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே காலநிலைகள் சூழ்நிலைகள் அங்கு வித்தியாசமாய் இருக்கிறது. எங்கள் தேசங்களிலும் பனிக்காற்று அடிக்கிறது. அது அடிக்கும் என்று சொன்னார்கள். அப்ப அது நடக்கிறது. ஆகவே இவைகளுக்காக கனடா தேசம், அங்கு அந்த தேசங்கள்ல நோர்வே தேசம், இப்படியான தேசங்கள்ல இந்திய நாட்கள்ல குளிர் அதிகமாய் இருக்கிறது, சினோ அதிகமாய் இருக்கிறது. ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இதனால் வியாதிகள் வேதனைகள் அங்கு பெருகுகிறது. ஆகவே இந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பேற்று அங்கு சுகபலம் அளவா எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த பூமிக்கு இறக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமையான இரட்சகரே இயேசு ராஜாவே, அப்பா இந்த வேலைக்காக நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் ஜெபத்திலே இருக்கிறதே உம்மிடத்திலே பேசவும் பரிந்து பேசவும் ஆண்டவரே, ஜெபம் ஜெயமாக மாறவும் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆராய்ந்து அறிகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஏசப்பா ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தாவே நீர் பதில் தந்து எங்களை இன்னும் விசுவாசத்திலே கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக பலன் சத்துவம் தந்து ஆண்டவரே முன்னேறி செல்ல நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றை மேறெடுக்கிறோம் அப்பா. ஒன்றும் தேவையானது ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, 5 காயங்களை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டீர். 5 கண்டங்களுக்காக ராஜா. அந்த 5 காயங்களிலும் இந்த விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ராஜா கர்த்தாவே, ஆசியா நாடுகளிலே மழைகளும் காற்றுகளும் கொந்தளிப்புகளும் ஐரோப்பா தேசத்திலே ஆண்டவரே அப்பா
தேவனே கத்தாவே பனிப்பொழிவும் ஆண்டவரே இந்த ஒரு பொல்லாத கத்தாவே நய வஞ்சனை தாங்க முடியாத ஒரு காற்றும் ஆண்டவரே வீசுகிறதப்பா. இயேசுவே ஒரே வழுக்கலும் ஒரே குளிரும் ஆண்டவரே இருந்தாலும் நின்றாலும் படுத்தாலும் முடியாதபடி ஆண்டவரே நிக்கிற இந்த குளிர்களை ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் ஒவ்வொரு மனிதரும் தாங்கக்கூடிய பலத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் அதை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் ஆராய்ந்து அறிவோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் மேக ஸ்தம்பத்துக்கு கட்டளையிடுகிற தெய்வம் ஆண்டவரே. எலியா கேட்ட பொழுது ராஜா நீர் அற்புதத்தை செய்தீர், அற்புதத்தை நிறுத்தினீர், அற்புதத்தை கொடுத்தீர் அப்பா. நாங்களும் அப்படியாக கேட்கிறோம். இந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்திலே இருக்கிறதான இந்த குளிர் ஸ்னோ வழுக்கல் குளிர் காற்று ஆண்டவரே அப்பா தேவனே இதனாலே வருகிறதான நோய்கள் அநேகம் ஆண்டவரே. இந்த நேரங்களிலே ராஜா நாங்கள் வயது போன தாயார் தகப்பன்மார் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனம் அடைந்திருக்கிற இந்த எலும்புகள் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிறதை நீர் பலவானாய் மாற்றும் ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவர்களுக்கு நீர் சத்துவத்தை கொடுக்க வல்லவரப்பா. தகப்பனே நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வனாந்திரத்திலே வழி நடத்தின தெய்வம் ஆண்டவரே. அப்படியாக இந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறீரப்பா. காலநிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறீரப்பா. இந்த காலநிலைகளையும் ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே அனுமதிக்கிறீர் ராஜா. காலங்கள் ஒவ்வொன்றும் அதற்கேற்றதான காரியங்களை செய்யும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலம் ஆண்டவரே மிகவும் ஒரு குளிர்காலமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் நல்ல பலத்தை சத்துவத்தை கொடுத்து அதை தாங்கக்கூடிய ஆண்டவரே அப்பா மன பக்குவத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. சில பேர் வீட்டில இருந்து வெளியாலே போக முடியாதபடி பனி மூடி இருக்கு ராஜா. சில பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நடக்க முடியாதபடி ஆண்டவரே வழுக்கலும் பயவுமாக இருக்கு ராஜா. இப்படியாக இந்த வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. எப்படி ட்ரெயின் எடுத்து ஆண்டவரே 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் ஆண்டவரே எடுத்து வேலைக்கு போற பிள்ளைகள் வலிக்கு விழுந்து ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்துகளும் நேரிடாதபடி அவர்களுடைய போக்கிலே வரத்திலே நீங்க கூட இருந்தல்லுங்கப்பா. பாடசாலைகள் நர்சரி பிள்ளைகளை பொறுப்படுத்தல்லுங்கப்பா. குழந்தைகளை பொறுப்படுத்தல்லுங்கப்பா. வேலைக்கு போகிற கர்த்தாவே சகல நாட்டு ஐரோப்பா ஜனங்கள் ஆசியா ஜனங்களை பொறுப்படுத்தல்லுங்கப்பா. தேவனே நீர்தான் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் அப்பா. ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக விசுவாசத்தோடு எலியாவை போல கேட்கிறோம். இந்த காலநிலைகளை மாற்றி அமைக்க நீங்க வல்லவர் அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே அப்பா இதனாலே எத்தனையோ காய்ச்சல்கள் தனிமங்கள் ஆண்டவரே கர்த்தாவே பாக்டீரியாக்கள் ஆண்டவரே இந்த காற்றுகளின் ஊடாக ஒவ்வொரு நாடுகளுக்கு பரவுகிறதுனாலே ஒவ்வொரு விதமான விஷ கிருமிகள் உலாவுகிறது ராஜா. அப்பா இந்த நாட்களிலே தானே ராஜா எந்த ஒரு விஷ கிருமிகளினாலும் ஆண்டவரே எந்த விதமான ஒரு பாதிப்பு நோய்கள் வராதபடி எல்லா நோய்களையும் எதிர்த்து நிற்கத்தக்க பலத்தை சத்துவத்தை கொடுக்க நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து பாதுகாத்து உங்களுடைய நிழல் மூடிக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தினாலே கேட்கிறோம். உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஒவ்வொரு தேசத்தின் எல்லையெங்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனிப்பட்ட சகோதர சகோதரிகள் குழந்தைகள் பிள்ளைகள் ஆண்டவரே தாய் தகப்பன்மார் வயோதிபர்கள் மேலும் உம்முடைய கதாவே ரத்தத்தை தெளித்து உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் மட்டுமே இதை செய்ய வல்லவர் அப்பா. இதனாலே எந்த விதமான ஒரு நோய்கள் பரவாதபடி ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய தயவு ஆண்டவரே கதாவே இரக்கம் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் வைத்து நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் நீர் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தின் நாளை காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியைகள் நடப்பதாக ஆண்டவரே அப்பா. ஆசியா தேசங்களிலே ஐரோப்பா தேசங்களிலே அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ எந்த நாடுகளிலும் இந்த வேளையிலே என்ன குளிர்கள் பிரச்சனைகள் ஆபத்துக்கள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் இருந்து தேசத்து மக்களையும் பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவரே.
நீர் எல்லாவற்றையும் செய்து கத்தாவை முடிக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே ராஜா இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் தேவனே. இயேசுவே கத்தாவே இந்த காலங்களிலே உம்முடைய பலத்தை ஊற்றி உம்முடைய சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு மக்களையும் விசேஷமாக ராஜாவே நாங்கள் வாகனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆகாயத்திலே போற விமானத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தரையிலே போறதான பஸ்ஸோ லொரியோ காரோ வாகனங்களோ சைக்கிள்களோ மோட்டார் சைக்கிள்களோ எதுவா இருந்தாலும் எந்த ஒரு கத்தாவே ஆபத்தோ கத்தாவே சேதமோ ஏற்படாதபடி ஆண்டவரே கத்தாவே ஆத்துமாக்களுக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் உயிர் ஆபத்துக்கள் வராதபடி வாகனங்களையும் ஜனங்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது பயங்கர குளிர் ராஜா. ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் எடுத்து வரும்போதே நாங்கள் கைகள் கால்கள் குத்துறதை பார்க்க ஆண்டவரே. அப்பா இந்த பிரயாணங்கள் எத்தனையோ ராஜா. இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா பிரயாணம் செய்கிற ஜனங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நீ ஒரு நாளே ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டவரே கத்தாவே போய் வந்திருப்பார்கள் குடும்பங்கள் அம்மா அப்பா சகோதரங்கள் என்று. ஆனாலும் ஆண்டவரே இவர்களுடைய பிரயாணங்களிலே உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. எந்த ஒரு ஆபத்துகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ வாகனங்களுக்கு வராதபடி விமானங்களுக்கு வராதபடி ஆண்டவரே கத்தாவே கப்பல்கள் மூலம் போய் வார ஜனங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராதபடி ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கத்தாவே தேவ தூதர்கள் சேனைகள் ஆண்டவரே சுற்றிலுமாய் கூட இருந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக வாகனங்களை பாவலை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே ஜனங்களும் ஞானத்தோடு ஆண்டவரை ஓடத்தக்கதாக ஞானத்தோடு நடக்கத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா. ஏசப்பா நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. தேவனே கர்த்தர் தாமே இந்த காரியத்திலே ஆண்டவரே நீர் ஜெயம் எடுக்க வைக்க போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தாங்குற பலனை தர போறதற்காக நன்றி அப்பா. தேவனே நீர் கிருபை செய்து வழி நடத்த வேண்டுமாக இந்த விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய தான பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் ஜெயமாக மாற்ற போறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி ஜெபம் கேட்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேசங்களிலே தேவ கோபம் இறங்காதபடி இந்த பூத வஸ்துகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விக்கிராதனைகளை செய்யற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் மனம் திரும்பட்டும். மெய்யான தேவனை இவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். படைத்த சர்வ வல்லமுள்ள தேச தலைவர் அதிகாரிகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. தேசத்து மக்களை பொறுப்படும். தேசங்களில் உள்ள சபைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. கட்டுப்படுத்த நீங்க தேசத்தை கட்டாவிட்டால் கண்டொரு முயற்சி எல்லாம் தேவனே. மன கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய கிரிகள் தேவனே இந்த மக்களுடைய மனக்கண்களை சுவிசேஷத்தை தேவனே பிதாவே அறிந்து கொள்ளாதபடி அப்பா பிதாவே அந்த கிறிஸ்துடைய ஆவியல் தேவனே பிதாவே இந்த மக்களை விட்டு தேசங்களை விட்டு தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு கண்டுபிடிப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. தேவனே நீங்கள் கடைசியாக சென்றீங்கள் அப்பா பல்லவத்துக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் பட்டளை கொடுத்தீங்களே ராஜாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சத்திய வார்த்தையவனை மக்களுக்கு அறிவிக்கிறவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. கிருபை செய்யுங்க ஆவியான பேசுங்கப்பா பிதா. ராஜாவே சுவிசேஷத்தை அறிவிக்க நெருக்கி ஏவத்தக்கதாக பிதாவே அவருடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அப்பா பிதா
இவனே கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் சொன்னீங்க ராஜாவே. உங்களுடைய வார்த்தை அறிவித்தது இந்த கொடிய காலத்துக்கு இந்த மக்களை மீட்டுக் கொள்ளதவனை கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா என் தேவன். தேசமப்பா கிருபை செய்யும் விசுவாசமான தேச தலைவர்களப்பா கிருபை செய்யுங்களப்பா. அப்பொழுது தேச மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிதாவே எல்லாம் விக்கிர கிரியவனை பிதாவே தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவர். நீங்களே பாரத்தையும் பூமியையும் அறிவிக்கத்தக்கதாக தேவனே சுவிசேஷம் பூமியையும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க. இது ஒவ்வொரு கிறிஸ்தவன் கடமையப்பா பிதாவே. துன்மார்க்கன் தேவனே தன் துன்மார்க்கத்தில் அறிந்து கொண்டபடியப்பா பிதாவே. அவர் என்ன துன்மார்க்க காரியத்தை தேவனே விடுதலை உங்களுடைய வாழ்க்கை அறிவிக்கதவனே கிறிஸ்தவன் கடமையாளை இயேசு ராஜாவே. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே மறிக்கும் பொழுது அந்த ரத்தப்படியதவனே உம்முடைய பிள்ளைகளை கேட்பேன் என்று சொல்லி இருக்கிற ராஜாவே. இசைக்கேல் 3ஆம் அதிகாரத்தில் தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ஆவியானவரே. நன்றி என்றவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. இந்த நாட்களை அறிந்து கொள்ளதவனே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. எல்லாத்துக்கும் முடிவு சொன்னீங்க ராஜாவே. விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள், எச்சரிக்கை சொன்னீங்க ராஜாவே. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திகள் சொன்னீங்க ராஜாவே தேவனே. ஒவ்வொரு கிறிஸ்தவன் தேவனே பிதாவே. தேவனே தலைவர் வீட்டு மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. அப்படியா நீங்கள் செய்ய போற நன்றி தேவனே பிதாவே. தேவனே அனுப்பினவனே அவளை பரிசுத்தப்படுத்தினவனே மூச்சப்போவதற்காக நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா தேவனே. திருடையும் கொள்ளையும் அழைக்க தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. சுவிசேஷத்துக்கு தலைவர்களே தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. அந்தகார விசுவாசனுடைய தினத்தினங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேசங்களை விட்டு அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. கிறிஸ்துடைய ஆவியல் வலிசற்பத்துடைய ஆவியல் நாம் சேர்ந்து கொண்டாக. மனிதன் கட்டுகிற பாவேல் நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. எல்லோரும் மதம் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக நாமத்தாலே தடைகளை நீக்கி போறது சொல்லுங்கள் அப்பா பிதாவே. தேசங்கள் அசைக்கப்படுவதாக. ஆகா 2ஆம் அதிகாரத்திலே சொன்ன 9ஆம் வசனம் படியும் அப்பா பிதாவே. பாரத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்திரங்களையும் ஜாதி ஜனங்களையும் அசைப்பேன் சொன்ன தேவனே. நீங்கள் ஒரு தேசங்களையும் அசைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே கடைசி நாட்களிலே முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்திலே மகிமை பெரிதாக சொன்னீங்க ராஜாவே. அப்படியாக பிந்தின ஆலயத்திலே மகிமை நீங்க பெரிய காரியங்களை செய்யப்படுவதற்காக நன்றி. ஆலயத்திற்கு நன்றி அப்பா. எஸ்ஐயா 60 சொன்ன காரியங்கள், எஸ்ஐயா 54 சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக நன்றி அப்பா பிதாவே. வந்ததற்காக நன்றி ராஜாவே. வந்ததற்காக நன்றி ராஜாவே. விசேஷமாயவனே சபைகளிலே விளப்பதற்காக நன்றி என்றவனே. செய்யுங்கப்பா சபைகளுக்கு பரிசுத்தப்படுத்துங்களையா சபைகளை ராஜாவே. சூசிய உதறி விட்டு அனுமதி சொன்னீங்களே ராஜாவே. தொல்லாத வழிகளை விட்டு இந்த மக்கள் திரும்ப கிருபை செய்யும் ஐயா. தரிக்கப்பட்ட தேசத்துக்கு, குடும்பத்துக்கு, பட்டணங்கள், கிராம தீவுகளுக்கு நீங்கள் சேமத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி அப்பா கேட்கிறோவர் மீது ஊற்றுமையா உடைய அபிஷேகத்தை ஊற்றும் அக்னியை போடுங்க அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சோசம் அப்பா பிதாவே. சுட்டரிக்கப்படுவதாக. பேதை வச்சு நாடுகள் இந்த கிரியை சேர எல்லா தலைவர்கள் கிரிகளும் சுட்டரிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக.
அப்புறப்பட்ட தேவனாக ராஜாக்களை ராஜாக்களை பிதாவே இப்படியா புதிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி. நீங்கள் நேற்ற காரியம் ஒன்றுமே தடைப்படாதே ராஜாவே. ஏற்ற வேளையிலே செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி என்றவரே சோசம் ஐயா. இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் தேசங்களை சுத்திகரிக்க போவதற்காக நன்றி. குடும்பங்களை சுத்திகரிக்க போவதற்காக நன்றி. சபைகளை சுத்திகரிக்க போவதற்காக நன்றி ராஜாவே. நீங்கள் ஆரம்பித்த காரியம் அப்பா பிதாவே. அப்பா பிதாவே முடிவு சம்பவமா இருக்க போவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி என்றவனே பொறுப்படுங்கள் அப்பா. அதே போல் சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இதுல இணைந்திருக்கிறவனே பிதாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா இந்த 26ஆம் ஆண்டு தீர்மானம் எடுக்க 100% இருதயத்தை கொடுக்க பரிசுத்தத்தோடு வாழ நீதிபதி வாழதவனே பிதாவே. புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படி அந்த குடும்பங்களை பிதாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இப்போது ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆரம்பித்து வைத்த இந்த ஊழியம் அழகி பெருகுவதாக பிதாவே. இந்த வருஷம் போன வருஷத்தை விட அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நீங்கள் ஜெபங்களை கேட்டு தேசங்களை அசைத்து ராஜாக்களை தள்ளி காரியங்களை நீங்கள் செய்ய போறதுதான் நன்றி அப்பா பிதாவே. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து கழிவோடு நான் பெரிய காரியங்களை செய்வேன் சொன்ன தேவனே பிதாவே. அதே போல் இந்த சங்கம ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்யுங்க, குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன். ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்களோடும் இருப்பாராக. ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் ஊழிகள் விதவைகள் திக்கெட்ட பிள்ளைகள் படுகிற ஒவ்வொருத்திடத்திலே ஆறுதல் பெருக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். தேவனுக்கு அங்கு கர்த்தர் தாமே அவர்களை நடத்த வேணும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும். எந்த ஈவும் எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாக்கி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே தீக்கற்றவர்களாய் கிடக்கிறவர்கள், ஆண்டவரே துணையை இழந்து நிற்கிறவர்கள், ஆண்டவரே பலவீனப்பட்டு நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறவரே, ஆண்டவரே எங்கள் மீது நீர் பாராட்டின கிருபைகள் இரக்கங்கள் மன்னிப்புகள் அளவுக்கு அற்றதா இருக்கிறது. ஆண்டவரே அதன் ஆழங்கள் விவரிக்க முடியாத கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமாயிருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தீக்கற்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாய் தகப்பன் இல்லாம, ஆண்டவரே சொந்த உறவுகள் இல்லாம, ஆண்டவரே மற்றவர்களை பார்க்கிற பொழுது தனித்து விடப்பட்டவர்களாக ஆண்டவரே நிற்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை உதவியற்றவர்களாய் கிடக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளினால கைவிடப்பட்டவர்களாக சீனியர் ஹோம்ல கொண்டு போய் விடப்பட்டவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை கிருபை அவர்களை சந்திப்பதாக செபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பலம் பூரணமாய் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இருக்கிற பலவீனங்களில ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பலத்தை கொடுத்து இருக்கிற நாட்கள் வரைக்கும் நடக்க பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்துல அவருடைய வல்லமையான ஆண்டவருடைய தகப்பனை அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உதவியற்று நிற்கிறவர்கள் உதவி பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. இவர்களை சுத்தி நிற்கிற மக்கள் மத்தியில கர்த்தாவே இவர்களுக்கு
தயவுகள் உண்டாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களை சுத்தி இருக்கிற மக்கள் கர்த்தாவே இவர்களுக்கு இரக்கம் செய்யத்தக்கதாக, உதவி செய்யத்தக்கதாக கர்த்தாவே இந்த நாடுகளில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே வீடுகள் இருக்கிறார்களோ, கர்த்தாவே இந்த ஹோம்லெஸ் என்று சொல்லப்படுகிறவர்களா இருக்கிறார்களோ, விரைவுகளா இருக்கிறார்களோ, கர்த்தாவே தகப்பனை வியாதிப்பட்டு நிற்கிறார்களோ, இவர்களை எல்லாம் கவனிக்கத்தக்கதாக, கண்காணிக்கத்தக்கதாக ஆண்டவரே இருக்கிற நிறுவனங்கள் இவர்களை கண்டு கொள்ளவும், இவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கவும் கர்த்தர் தாமே அவர்களுக்கு இவர்களை காண்பித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் வீடுகள் இழந்திருக்கிறார்கள், வாசல்கள் இழந்திருக்கிறார்கள், தாய் தகப்பன்கள் மரித்து போனவர்களா இருக்கிறார்கள், பிள்ளைகளினால் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறார்கள், குடும்பங்களினால் பிரிந்து கர்த்தாவே விலகி நிற்கிறார்கள். இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களால் இவர்களை சந்திக்க முடியாது, ஆனாலும் கர்த்தர் தாமே இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ அவர்களை சுத்தி இருக்கிறவர்களுடைய கண்கள் தயவுகளை உண்டு பண்ணி இவர்கள் யாவரையும் கவனித்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளையும் சூழல்களையும் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்களுடைய வாழ்வியல்கள் ஆண்டவரே கட்டப்படட்டும், அவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்குரிய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே இவர்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்களாய் இருந்தால் ஆண்டவரே அவர்கள் சேர்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனால தள்ளிவிடப்பட்டவர்களாய் இருந்தால் அவர்களை கர்த்தாவே சேர்த்து கொண்டு அந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கணவனை இழந்திருந்தால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் படுத்தி அவர்கள் தொடர்ந்து நடக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை கர்த்தர் தாமே தாங்கி வழிநடத்துவீராக. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கமும் வானொலி நிலையத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதனூடாக கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனூடாக கர்த்தாவே உம்முடைய ஜெபங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய கர்த்தாவே பாடல்களையும் கொண்டு அநேக மக்களுடைய வீடுகளுக்குள்ள பிரவேசிக்கிற உம்முடைய வல்லமையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதோ கர்த்தாவே கேட்கிற குடும்பங்கள் யாவரும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்ணம் கட்டப்பட்டு அவர்கள் எண்ணம் பலனடைந்து உம்முடைய வருகைக்கு பாத்திரவான்களாக நிற்க கர்த்தர் எண்ணம் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த முயற்சி எடுத்த லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த திட்டங்கள் தீர்மானங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்து கொண்டு அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கும்படியாக ஆண்டவரே இந்த ஒளிபரப்பு ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்வதற்கு வேண்டிய தேவைகள் யாவையும் கர்த்தர் தாமே ஏற்ற காலங்களில் சந்தித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்லை இந்த ஊழியங்களை செய்து வருகிறதான ஜேனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், எமி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் கர்த்தாவே அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவரே கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத கிருபைகள் பாக்கியங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எடுத்து கொடுப்பதற்காக உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே மற்ற மக்களுக்குள்ள கொண்டு செல்வதற்காக அவர்கள் முன்மாதிரியாக முன்னுதாரணங்களாக முன்னுக்கு நின்று செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற வேளையில அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி இதோ அவர்களை பேணப்படுத்தி எண்ணம் தைரியமாய் ஓட கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ அவர்களுக்கு மூலம் நீர் கொடுத்து வருகிற விண்ணப்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மன பாரங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்களால் இயலக்கூடிய கர்த்தாவே இருக்கிற இடங்களில் இருந்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்த தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த வானொலி நிலையத்துல ஆண்டவரே இணைந்து கர்த்தாவே ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஐயா. இதோ பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் குமாரன் என்று இல்ல வரமாட்டான் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் இழுத்துக் கொண்டு வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடும்பங்கள் சுகபல ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு இருப்பார்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள
சுகமும் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் இருந்து அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்தித்து கர்த்தர் தாமே இன்றைய நாளும் கர்த்தாவே அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே நடத்தி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தீமைகளுக்கும் கேடுகளுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் அவர்களை விலக்கியும் அவர்களோடு கூட இருந்து சமாதானத்தோடு கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியுமாக உம்முடைய சமூகத்துல நாங்க வந்து இன்னும் ஒரு ஆண்டவரை செப கூட்டங்களை நாங்கள் சேர்ந்து கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரை உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொரு கூட இருந்து வழி நடத்தட்டும் என்ற எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் செபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட இடத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய நாளும் சங்கம வானொலிக்காய் லேஸ்டியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, வந்தைக்கு வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதி ஏமியும் பொறுப்பேறும் கர்த்தாவே. பிள்ளை ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு பதில் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் இந்த ஜெப கொடுகைக்கான நேரத்தை நீங்கள் கொடுத்து எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்த தயவுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேளையில் எடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேசங்களுக்காக, தேச மக்களுக்காக, இலங்கை தேசத்துக்காக ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவளுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகள், விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன தேவனே, இந்த தேவ பிள்ளைகள் எல்லோரும் உங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் கேட்டதை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரமப்பா. மகனுடைய காரியங்கள், மகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும், கணவருடைய வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆண்டவரே தேவைகளை சந்தித்து அந்த குடும்பத்தில் எந்த பொருளாதார சரிவுகளும் வந்து விடாத படிக்கும், ஆண்டவரே இல்லாமைகள் வறுமைகள் வந்து விடாத படிக்கும் நீங்கள் பாதுகாக்க வேணும். எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல பிரத குண்டுவையும் ஒப்படைக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் இந்த நாளிலும் கத்தாவே அவர்கள் எடுத்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. இன்னுமாக அந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றும் பழகி பெருகும்படியாய் அவருடைய குடும்பத்திலே தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அந்த குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேணுமாய். வீட்டாருமோ இருந்தால் கத்திரையே சேவிப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே பிரதரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒவ்வொன்றால் கத்திரையை சேவிக்க வேண்டுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க வேணுமாய், அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய். இன்னுமாக கர்த்தாவே சுவாமி, அவர் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இடைக்கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கெடுக்கிறோம். அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகளிலும் கூட இருக்க வேணுமாய். அந்த சபையிலும் ஆண்டவரே புதிதான ஆத்துமாக்களை இந்த வருடம் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய். அந்த சபை வளர்ச்சிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கூடாக தருகின்ற வார்த்தைகள், வாசிக்க தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல தேவ ஊழியர் சுசேஷகரையாவையும் ஒப்புக்கெடுக்கிறோம். அந்த இடத்துல அவரோடும் கூட இருக்க வேணுமாய். அவர் தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காய் ஆண்டவர் எங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி மரியா குடும்பத்தாரை ஒப்புக்கெடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே இந்த இருக்கிற இந்தியா தேசத்தை ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த இந்தியா தேசத்திலும் கூட கர்த்தாவே சுவாமி சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியா எங்களுடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி அவர்கள் சந்திக்கின்ற மனுஷர்கள் மத்தியிலே சுவிசேஷங்களை அறிவிக்க வாய்ப்புகளை கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி டாலிசிஸ்மை கணவரை ஒப்புக்கெடுக்கிறோம். அப்பா கூட இருந்து இவர்களையும் வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே சகோதரிக்கு இன்னுமாக நல்ல சரீர சுகம், பலம், ஆரோக்கியத்தை இந்த வருடம் முழுவதும் கட்டளையிட்டு நடத்த வேணுமாய் கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும்
ஆண்டவரே சகோதரி ரதிபால சிங்கத்தை ஒப்புக்கெடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வேணுமா இந்த மாதம் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரையும் ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்திலும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாத படிக்கும். ஆண்டவரே கலாசீலனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஊழியங்களில் இணைந்து இந்த ஊழியங்களில் ஈடுபட உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி வினோவை ஒப்புக்கெடுக்கிறோம். ஜெசிமாவை ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஆண்டவரே சுவாமி அவர் வீட்டில் இருக்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி சுமதிக்காய் சோத்திரம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த எஜமான்களுடைய கண்களிலே ஒரு கிருபைக்காய் ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே சுவாமி எங்களுடைய கரம் கூட இருக்கும்படியா எங்களுடைய பாதத்திலே படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே தாயார் சிசுலா அம்மாவையும் ஐயாவை நினைவு கொண்டு ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேணுமாய் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் ஆண்டவரே அவர்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் மனித தயவுகள் கிடைக்க வேண்டும். எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி மேரியுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் குலேந்திரன் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாலிப பிள்ளைகள் உலகத்தை நோக்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த தாய்மாருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஏசப்பா இந்த தாய்மார் அவர்கள் எடுக்கின்ற ஜெபங்கள் எல்லாவற்றையும் அந்த வாலிப பிள்ளைகள் கண்டு ஆண்டவரே சுவாமி அவர்கள் விசுவாசித்து அவர்களும் கூட இந்த ஊழியங்களை தொடர நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் ஜபங்களை எடுக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சேவகர் தேவ ஊழியர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். ஊழியர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை பாதுகாப்பின் கரத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாடசாலையிலும் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்க வேணுமாய் அந்த பிள்ளைகளை ரத்த வேலி அடைத்து காக்க வேணுமாய் ஆண்டவரே உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பாடசாலையிலே டீச்சர்ஸுக்கும் பிரின்சிபல்மாருக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளை வளர்ந்து வர நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இன்னும் பெற்றோரை உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை உங்களுடைய பாதையிலே நடத்த அவர்களுக்கும் வேண்டிய ஞானத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் அந்த வேலை இடத்து ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் நீங்க இந்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த சுவிசேஷ வாசலை கூட அநேக ஆத்துமாக்கள் அந்த வேலை இடத்திலே உங்களை நோக்கி வர வேணும் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த நாவின் கட்டுகள் இல்லாம விழுந்து கத்தாவே பிள்ளை உங்களை நோக்கி உங்களுடைய பெயரை உச்சரிக்க உங்களை கூப்பிட உதவி செய்ய வேணுமா உங்களுடைய வசனத்தை பேச உதவி செய்ய வேணுமா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி குறைந்து நடத்த வேணுமாய் சகோதரி கீர்த்தனாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற மீடியா காரியங்களை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதர குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ரட்சிப்பை கட்டளையிடவும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் மறு ஒளிபரப்பில இந்த ஜபங்களை கேட்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் இணைந்து ஜபிக்கவும் இந்த ஜபங்களை கலந்து கொள்ளவும் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இன்றையப்பா இந்த வேளையில இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் உங்களுடைய பாதத்திலே வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமீன். 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 இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களுக்கும் கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் நாடுகளுக்காகவும் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பிரதர் குணா உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே
வியாழக்கிழமைகளிலே 10:30 மணி முதல் 12:30 மணி வரை எங்களுக்கு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. அதில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியுமானால் இணையுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஜூம் மூலமாக இணைகிறது சந்தோஷமாக இருக்கும். சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துகிறார். மீதியான ஊழியர்கள் சகோதரர் மகேந்திரன் ஐயா, சகோதரி ஜானட், சகோதரன் ஜானட், சுசேசர் எட்வின் வானர் அவர்கள் கூட இணைகிறார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு இணைய முடியுமானால் நாளை நாளிலே 10:30 மணி முதல் 12 மணி வரை இணைய முடியுமானால் இணையுங்கள். கர்த்தர் தாமே உங்களோட ஒருவருடனும் கூட இருந்து வழிநடத்துவார. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ பிரதர் குணா. காட் பிளஸ் யூ சகோதரி ஜானட், சகோதரி ஏமி. எல்லோருக்கும் காலையிலும் அதிகாலை மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்